அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ வியாச ஜோதிடம் தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பது. நண்பர்களே, இந்த காணொலியில் நாம் ஒரு உதாரண ஜாதகத்திற்கு பலன் பார்த்திருக்கிறோம். இந்த ஜாதகர் மிதுன லக்னம், தனுசு ராசி, பூராடம் நட்சத்திரம், 2ஆம் பாதம், லக்னத்துக்கு 3இல் சிம்மத்தில் செவ்வாய், ராசி கட்டத்தில் லக்னத்தில் 3இல் செவ்வாய், 5இல் ராகு, 6இல் சுக்கிரன் மற்றும் குரு பகவான், 7இல் சூரியன், சந்திரன் மற்றும் புத பகவான், 9இல் சனி பகவான், 11இல் கேது பகவான். நவாம்ச லக்னம் கும்பம், நவாம்ச ராசி கன்னி. இது ராசி கட்டத்தை பொறுத்தவரை மற்றும் பாவ கட்டத்தில் 2இல் செவ்வாய், 3இல் சந்திரன், 5இல் ராகு, சுக்கிரன், குரு பகவான், 7இல் சூரியன், சந்திரன், புதன், 9இல் சனி பகவான் இருக்கிறார். இந்த ஜாதகர் மிதுன லக்னம் ராகுவின் புள்ளியில் அமர்ந்திருக்கிறது, கும்பத்தில் அமர்ந்திருக்கிறது. ஆகையால் இந்த ஜாதகருக்கு எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு எண்ணம் மாதிரி மற்றொரு எண்ணம் எண்ணங்கள் அலைமோதி கொண்டே இருக்கும். ஜாதகர் 5 முதல் 5.5 வரை உயரமாக இருப்பார். கொஞ்சம் பூசண உடலாக இருக்கும். முகம் நீல முகமாக இருக்கும். அதுவும் பூசண முகமாக இருக்கும். ஜாதகர் மற்றவரை கவரும் விதத்தில் நடந்து கொள்வார். ஜனரஞ்சகமான இருப்பார். 2ஆம் அதிபதி சந்திரன் 7ஆம் பாவத்தில் இருக்கிறார். ஆகையால் ஜாதகர் இனிமையாக பேசுபவராக இருப்பார். மற்றவரை கவரும் விதத்தில் பேசுவார். இவருடைய பேச்சை மற்றவர்களை கவரும். மற்றவர்கள் இவருடைய பேச்சை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த விதத்தில் அறிவுபூர்வமாக மற்றவர்கள் மீண்டும் கேள்வி எழுப்பாத வண்ணம் இவருடைய பேச்சு இருக்கும். ஜாதகர் 2ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதால் ஜாதகர் ஈறு சிவப்பாக இருக்கும். கேதுவின் சாரத்தில் இருக்கிறார். ஆகையால் ஈறு கருஞ்சிவப்பாக இருக்கும். ஜாதகர் கோபமாக பேசினால் பல்லை கடித்து கொண்டு, அதாவது சத்தமாக பேச மாட்டார், பல்லை கடித்து கொண்டு முணுமுணுப்பது போல் கோபத்தை வெளிப்படுத்துவார். 2ஆம் அதிபதி 7ஆம் பாவத்தில் இருப்பதால் ஜாதகர் பயணத்தில் ஈடுபாடு கொண்டவராக இருப்பார். 3ஆம் அதிபதி சூரிய பகவானும் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆகையால் ஜாதகருக்கு பயணத்தில் ஈடுபாடு இருக்கும். ஜாதகர் காதில் வைரம் அல்லது பூராடம் நட்சத்திரத்தில் இருக்கிறார் சூரிய பகவான். ஆகையால் வைரம் அல்லது மாணிக்கம் உடைய காதணியை அணிந்திருப்பார். தங்கத்திலான காதணியை அணிந்திருப்பார் ஜாதகர். 3ஆம் அதிபதி 7ஆம் பாவத்தில் இருப்பதால் ஜாதகருக்கு பயணத்தில் ஈடுபாடு இருக்கும். பூராடம் நட்சத்திரம் 5 மற்றும் 12ஆம் அதிபதியின் சாரம் வாங்கி 3ஆம் அதிபதி இருப்பதால் ஜாதகர் கேளிக்கைகளில் ஈடுபடுவார். தன்னுடைய சுக்கிலத்தை அதிகப்படியாக விரயம் செய்பவராக ஜாதகர் இருப்பார். 4ஆம் அதிபதி புத பகவான் சூரியனின் உத்திராடம் சாரத்தில் 1ஆம் பாதத்தில் இருப்பதால் ஜாதகர் கல்வி தடைப்பட்ட கல்வியாக இருப்பார். இவர் முறையான கல்வி பயின்றிருக்க மாட்டார். அதாவது புத பகவான் 12ஆம் அதிபதியின் சாரம் பெற்று இருப்பதால் ஜாதகர் முறையான கல்வி பயின்றிருக்க மாட்டார். இவருடைய கல்வி தடைப்பட்ட கல்வி, ஓப்பன் யூனிவர்சிட்டி, அந்த வகையில் இவர் டிகிரி பெற்றிருப்பார். ஜாதகரின் 4ஆம் அதிபதி புத பகவான் 12ஆம் அதிபதியின் சாரம் வாங்கியிருப்பதால் ஜாதகரின் தாயாருக்கு நல்ல சொத்துக்கள் இருக்கும். ஆனால் அந்த சொத்துக்கள் அநேகமாக வெளியூரிலே இருக்கும். உள்ளூரில் இவர்கள் வாங்கினால் அது இவர்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் விதத்தில் இருக்கும். ஆகையால் பெரும்பாலான இவருடைய சொத்துக்கள் வெளியூரிலே இருக்கும். உள்ளூரில் இவர்களால் சொத்து வாங்க முடியாது.
5ஆம் அதிபதி சுக்கிர பகவான் 5ஆம் பாவத்திலே இருக்கிறார். அதாவது ராசி கட்டத்தில் 6, பாவ கட்டத்தில் 5ஆம் பாவத்தில் இருக்கிறார். ஆகையால் இவர் கேளிக்கைகளில் ஈடுபடுவராக தன்னுடைய மகிழ்ச்சிக்காக செலவழிப்பார், அதிகப்படியான செலவழிப்பார். மேலும் ராகு பகவானும் சுக்கிரனின் வீட்டிலே இருப்பதால் இவருடைய சுகமே இவருக்கு முக்கியம். மற்றவர்களின் சுகம் குறித்து யோசிக்க மாட்டார். ஆனால் 2ஆம் அதிபதி 7இல் இருப்பதால் இனிமையாக பேசுவார். பேச்சு தான் இனிமையாக இருக்கும். மற்றபடி இவருடைய செயல் இவருடைய சுயநலத்தை சார்ந்தே இருக்கும். 6ஆம் பாவதி செவ்வாய் பகவான் 2ஆம் பாவத்தில் இருப்பதால் ஜாதகருக்கு கண்களில் பிரச்சனை இருக்கலாம். அதாவது கண்ணில் சிவப்பு கோடுகளாக இருக்கும். சிலருடைய கண்களை எல்லாம் பார்த்தால் சிவப்பு கோடுகள் சின்னதாக இருக்கும். அந்த கோடுகள் இருக்கும். கண்கள் பார்வையும் சரியாக இருக்காது. அதாவது கண்களிலும் பிரச்சனை இருக்கும். இது வரும் செவ்வாய், இப்போது சந்திர தசை நடக்கிறது. செவ்வாய் தசை அடுத்து வரும் செவ்வாய் தசை இவருக்கு கண்களில் பிரச்சனையை அதிகமாக்கும். 7ஆம் அதிபதி குரு பகவான் 5ஆம் பாவத்தில் இருக்கிறார். களத்திர ஸ்தானாதிபதியுடன் களத்திர காரகனுடன் களத்திர ஸ்தானாதிபதி இருக்கிறார். அவர் செவ்வாய் மற்றும் சனி பகவானின் பார்வை பெற்றிருக்கிறார். ஆகையால் இவருக்கு திருமணம் நடைபெற வாய்ப்புகள் குறைவு. ஏனெனில் சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவானின் இரு பாவ கிரகத்தின் பார்வை பெறுகிறார். ஆகையால் எப்பொழுதெல்லாம் செவ்வாய் பகவான் 6ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதி, சனி பகவான் 8 மற்றும் 9ஆம் அதிபதியாக இருக்கிறார். சனி பகவான் பார்வை தீய பார்வையாகத்தான் இருக்கும். அதாவது பாக்கியஸ்தானாதிபதி, அந்த பார்வையெல்லாம் சனி பகவானிடம் எதிர்பார்க்க முடியாது. அவர் எப்பொழுதுமே தன்னுடைய தீய பார்வையை செலுத்துகிறார். மேலும் செவ்வாய் பகவானும் 4ஆம் பார்வையாக சுக்கிரன் மற்றும் குரு பகவானையும் பார்க்கிறார். களத்திர ஸ்தானாதிபதியும் பார்க்கிறார், களத்திர காரகனையும் பார்க்கிறார். ஆகையால் இவருக்கு எப்பொழுதெல்லாம் 6ஆம் அதிபதியாய் வேறு இருக்கிறதால் எப்பொழுதெல்லாம் இவருக்கு திருமணம் பற்றிய பேச்சு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இவருக்கு உடம்பு சரியில்லாமல் போய்விடும். ஆனால் மற்ற வகைகளில் இவர் கேளிக்கைகளில் ஈடுபடுவது, அந்த வகையில் இவர் இருப்பார். 8ஆம் அதிபதி சனி பகவான் 9ஆம் பாவத்தில் இருக்கிறார். ஆகையால் இவருக்கு எதிர்பாராத வகையில் சொத்துக்கள் அமையும். உயில் வகையில் சொத்துக்கள் அப்படி கிடைக்கும். 9ஆம் அதிபதி சனி பகவான் 9ஆம் பாவத்திலே இருக்கிறார். ஆகையால் இவருடைய தந்தை மூலம் இவருக்கு நல்ல ஆதாயம் இருக்கும். தந்தையால் இவருக்கு உதவிகள் கிடைக்கும். தந்தையார் அரசு ஊழியராக இருப்பார். அதாவது சதயம் நட்சத்திரத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். ராகு பகவான் குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடன் இருப்பதால் இவருடைய தந்தை அரசு ஊழியராக இருக்க வாய்ப்புண்டு. 10ஆம் அதிபதி குரு பகவான் 5ஆம் பாவத்தில் இருக்கிறார். அனுசம் உச்சாரம் பெற்று 5ஆம் பாவத்தில் இருக்கிறார். ஆகையால் மேலும் சுக்கிர பகவான் 5ஆம் அதிபதி உடனும் ராகு பகவானுடனும் சேர்ந்திருக்கிறார். இவருக்கு திரைத்துறை ஏற்ற துறையாக இருக்கும். திரைத்துறையில் இவருக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் பயணங்கள் ஏற்பாடு செய்வது, அதாவது 12ஆம் அதிபதியே ஆழ்வார் வெளிநாட்டு வேலைக்கு ஆட்கள் அனுப்புவது, அந்த தொழில் செய்யலாம். சுக்கிர பகவான் குருவின் சாரத்தில் இருக்கிறார். குரு பகவான் 10ஆம் அதிபதி சனி பகவானின் சாரத்தில் இருக்கிறார். மேலும் சனி பகவானின் பார்வை பெறுகிறார். ஆகையால் வெளிநாட்டுக்கு வேலைக்கு ஆட்கள் அனுப்புவது, அந்த தொழில் செய்யலாம். மற்றும் சினிமா துறை இவருக்கு ஏற்ற துறையாக இருக்கும்.
11ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் 2ல் இருக்கிறார். 11ஆம் பாவத்தில் கேது இருக்கிறார். கேது பகவான் இருக்கிறார். கேது பகவான் 11ஆம் பாவத்தில் இருக்கிறார். ஆகையால் இவருக்கு லாபம் கிடைப்பதில் அடிக்கடி தடைப்பட்டு கொண்டே இருக்கும். குறித்த நேரத்தில் பணம் வரவு இருக்காது. ஒரு தடை எப்பொழுதுமே இருக்கும். அதாவது 6ஆம் அதிபதி ஆகி செவ்வாய் பகவான் 2 அவரே 11ஆம் அதிபதியும் ஆகி இருப்பதால் ஒரு கடன் வாங்கிய பிறகு இவருக்கு ஏதாவது ஒரு பணம் வெளியிலிருந்து வர வேண்டிய பணம் கிடைக்கும். 12ஆம் அதிபதி சுக்கிர பகவான் 5ஆம் பாவத்தில் இருக்கிறார். இவருடைய சுகத்திற்காக அதிக செலவு செய்பவராக இருப்பார். அதனால் இவருடைய பணத்தை விரயமாக்குவார். மற்றும் சுக்கிர பகவான் 5ஆம் பாவத்தில் ராகு பகவானுடன் இருப்பதால் மற்றும் 7ஆம் அதிபதி களத்திர ஸ்தானாதிபதியுடன் இருப்பதால் இவருக்கு கேளிக்கையில் ஈடுபட்டு விரயம் செய்வார். செயல் நண்பர்களே, அடுத்த ஒரு காணொளியில் வேறு ஒரு ஜாதகத்தை பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். இந்த காணொளியை குறித்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். இவருக்கு திருமணம் நடைபெற வாய்ப்பில்லை என்பதே எனது கணிப்பு. ஏனெனில் சனி பகவான் மற்றும் செவ்வாய் 2 பாவக்கோள்கள் பார்க்கின்றனர். 2ஆம் பாவத்திற்கு குரு பகவானின் பார்வை உண்டு. இருப்பினும் களத்திர ஸ்தானாதிபதி மற்றும் களத்திர காரகனை சனி பகவான் 2 தீய கோள்கள் பார்ப்பதால் இவருக்கு திருமணம் அமைய வாய்ப்பில்லை. எப்பொழுதெல்லாம் திருமணம் என்ற பேச்சு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இவருக்கு உடம்பு நிலை சரியில்லாமல் போகும். ஆனால் கேளிக்கைகளில் ஈடுபடும் தன்மை இருக்கும் இவருக்கு. நண்பர்களுடன் அடிக்கடி பயணம் மேற்கொள்வார். 7ஆம் இடத்தில் சூரியன், சந்திரன், புத பகவான் இருப்பதால் நண்பர்களுடன் அடிக்கடி பயணம் மேற்கொள்ளும் தன்மை கொண்டவராக இருப்பார். சரி நண்பர்களே, அடுத்த ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.